ஸ்பாட்லைட் பண்ணணும். ஒரு நிமிஷம். உமா கோபால் என்னையும் உமா மொபைல் இருக்குல்ல, அதை நீ ஸ்பாட்லைட் பண்ணு கோபால். என்ன சொல்ற? Party, your background is blur. No. शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदा शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते। ज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनम् दीपो हरसु मे पापम् दीपज्योतिर्नमोऽस्तुते। अद्वैत प्रार्थना। वक्रतुंडा महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले स्थिते गौरी प्रभाते करदर्शनम्। या कुन्देन्दु तुषारहारधवला या शुभ्रवस्त्रान्विता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्कर प्रभृतिभिः देवैः सदा पूजिता क्षमा पातु सरस्वती भगवती निःशेषजापः। सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवन्तु सर्वेषां मङ्गलं भवतु। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ பஜன்ஸ் இல்ல இரு, அச்சுதாஷ்டகம். ஓகே, அதுக்கப்புறம் நீ பஜன் சொல்றச்சே பாடு. அம்மா கார்த்திக்கு பிரீத்தி அச்சுதாஷ்டகம். अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्दधे। विष्णवे कृष्णवे शङ्खिने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये वल्लवी वल्लभायाचितायात्मने कंसविध्वंसिने वंशिने ते नमः। कृष्ण गोविन्द हे राम नारायण श्रीपते वासुदेवाजित श्रीनिधे अच्युतानन्त हे माधवादोक्षज द्वारकानायक द्रौपदी रक्षक
राक्षसो क्षोभितः सीतया शोभितो दण्डकारण्यभूपुण्यता कारणं लक्ष्मणेनान्वितो वानरैः सेवितो कस्य सम्पूजितो राघवः पातु माम् धेनुकारिष्टः निष्टकृत्वेषिणां शिहा कंसहृत् वंशिकावादक पूतना कोपकः सूरजाखेलनो बालगोपालक पातु मां सर्वदा विद्युद्धुत् विद्युद्धुत् विद्युद्धुद्धोत्वत् तवत् प्रस्फुरद्वाससं प्रावृदं प्रावृडं बोधवत् प्रोलसः विग्रहं वनयामालय शोभितोरस्थलं लोहितादित्यं वारिजाक्षं भजे कुञ्चिते कुन्तले भ्राजमानाननं रत्नमौलिं रसत्कुण्डलं गन्धयो हारकेयूरकं कङ्कण्ठोज्ज्वलं किङ्किणीमञ्जुलं श्यामलं तं भजे हरे राम हरे राम हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे राम हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे राम हरे कृष्ण कृष्ण हरे கோபால், நீ சங்கரநாராயணன் கோ-ஹோஸ்ட் பண்ணிருக்க. அதான் எனக்கு வரலையேன்னு பார்த்தேன். கோ-ஹோஸ்ட் சங்கரநாராயணன் பண்ணி என்னோட இதுல போய் அந்த 3 டாட்ஸ் இது பண்ணி சரி, நீ கண்டினியூ பண்ணு. திருப்பாவை உமா கோபால் பெங்களூர்ல இருந்து. இவ என்னோட பெரிய சம்பந்தி. இவளை பத்தி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், ஏன்னா எல்லாரும் தெரியறதுக்கோசரம். இவ வந்து பை ப்ரொஃபஷன் டீச்சர்னா லாங்குவேஜ் ஸ்பீக்கிங், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், தமிழ் ஸ்பீக்கிங், ஹிந்தி ஸ்பீக்கிங் சொல்லித்தரா ஆன்லைன்ல. யாரெல்லாம் ப்ரொஃபஷனலா எங்கேயாவது இங்கிலீஷ் கம்பெனியில போறானா இங்கிலீஷ், ஹிந்திக்காரா வந்து தமிழ்நாடுல வந்து வேலை பண்றானா அவளுக்கு தமிழ்காரா வந்து ஹிந்தி சைட்ல போய் வேலை பண்ணா ஹிந்தி சொல்லித்தரா. அவ நல்ல ப்ரொஃபஷனல். திருப்பாவை 26வது. ஓவர் டு உமா கோபால். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரே விஷயமா, அவர் குமார், நீ யார்கிட்ட சொல்லிருக்கிய, அதை தவிர குமாரும் பாடட்டும். ஆமா, சரி, ஓகே. இன்னைக்கு திருப்பாவை பாசூரம் 26. திருப்பாவையை சொல்றதுக்கு முன்னாடி நான் அதோட அர்த்தத்தை சொல்லிடுறேன். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டா அப்புறம் அந்த திருப்பாவையை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த திருப்பாவையில வந்து என்ன சொல்றான்னா, பக்தர்கள் மீது அன்பு கொண்ட திருமாலே, மார்கழியில் நீராடி நோன்பு இருப்பவர்களின் வேண்டுதலையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த உலகமே நடுங்கும் விதமாக முரசுகள் ஒலிப்பதைப் போல் பால் சோற்றின் நிறத்தில் இருக்கும் உங்கள் பஞ்சன்யம் என்னும் சங்கு முழங்குகிறது. பலவிதமான வலம்புரி சங்குகள் முரசுகள் ஒலிக்க பல்லாண்டு பாடி இசைத்தபடி பலவித மங்கள விளக்குகள் ஏற்றி வைத்து காத்திருக்கின்றோம். மார்கழியில் நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த நோன்பு நிறைவேற உங்கள் அருளும் ஆசியும் எங்களுக்கு தேவை என்று வேண்டுகிறது. இந்த சங்கிற்கு ஒரு தனி கதை இருக்கிறது. பாஞ்சசனன் அப்படிங்கிறவன் ஒரு அசுரன். அவன் வந்து சாந்தீபனி என்கிற முனிவருடைய மகனை விழுங்கிவிட்டு கடலில் போய் மூழ்கி கொண்டார், ஒளிந்து கொண்டார். கிருஷ்ண பகவான் வந்து சாந்தீபனி அவருடைய சிஷ்யர். அப்ப சாந்தீபனி முனிவர் சொன்னார், நீ வந்து அந்த அசுரனை அழிக்கணும், அதுதான் நீ எனக்கு கொடுக்கிற குரு தட்சிணை அப்படின்னு. உடனே கிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கொண்டு கடலுக்குள் சென்று அந்த பாஞ்சசனியன் அப்படிங்கிற அசுரனை அழித்து தன் கையில் சங்காக ஏந்தி கொண்டு காட்சி தருகிறார். அவர் என்ன, அந்த சங்கு வந்து அசுரத்தன்மை உடையது.
அதனால் போரில் கிருஷ்ணர் அந்த சங்கை முழங்கும் போது எதிரிகள் படையெல்லாம் நடுநடுங்குமாம். இதுதான் இந்த திருப்பாவையின் அர்த்தம். ஸோ இப்போ இந்த திருப்பாவை: மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேடையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலென்ன வண்ணத்துள் பாஞ்ச சந்நியனே, போல்வன சங்கங்கள் போய் பாடு உடையனவே, சால பெரும் பறையே பல்லாண்டு இசை பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அடுத்தது அபிராமி அந்தாதி. அனுராதா என்னோட சின்ன சம்பந்தி, பாம்பேல இருந்து. அனுராதாமா. 85 ஸ்லோகா நம்பர் 85, 86, 87. அபிராமி அந்தாதி. பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு, ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம், தீர்க்கும் திரைப்புரையாள் திருமேனியும் சிற்றெடையும், வார்க்கும் குங்கும் மலையும் முளைமேல் முத்து மாலையுமே, மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற, காலையும் சூடக கையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநீல் கண்டாய், பாலையும் தேனையும் பாகையும் போல் பனிமொழியே, மொழிக்கும் நினைக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி, எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால், விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா வேரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. இந்த இவங்க வந்திருக்காங்களா தேவாரம்? நான் தான் தேவாரம். ஓ சரி, நீ பாடுற இல்லையா? சரி. ஜெய் பராசக்தி தேவிக்கு ஜெய். தேவாரம். திருச்சிற்றம்பலம். 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவாரம். தில்லை வாழந்தனர் தமடியார் குமடியே, தில்லை வாழந்தனர் துமடியார் குமடியேன், திருநீல கண்டத்து குயவனர் கடியேன், இல்லையே என்னாத இயல்பைக்கும் அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரிப்பொழில் சூழ் குன்றையார் வீரன் மிண்டர் கடியேன், அல்லி மென்முல்லை என்றார் அமர் நீதி கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானு காணே, இளமலிந்தமே வேல் நம்பி எரிபத்தர் கடியேன், ஏனாதிநாதன்றன் அடியார்க்கும் அடியேன், கலிமலிந்த சீரம்பி கண்ணப்பர் கடியேன், கடவோரிற் கலன்றன் அடியார்க்கும் அடியேன், கடவோரிற் கலையன்றன் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோள் வள்ளல் மானங்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன், அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர் கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானு காலே, மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க
வெகுடெழுந்த தாதை தான் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரில் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை என்ற நடியார்க்கும் அடியேன் பெரு நம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சூழ் சாத்த மங்கை நீல நக்கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காளே மன்னிய சீர்மறை நாவன் என்றூ நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் ஏசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணாச்சக்கடியேன் பாணார்க்கு அடியேன் என்னவன் ஆமரன் அடியே அடைதிட்ட சடையான் இசைஞானி காதலன் திருநாவலூர் போன் அன்னவன் ஆமாரூரன் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரன் அம்மானு கண்வர் காவாரே ஆரூரில் அம்மானு கண்வர் காவாரே ஆரூரில் அம்மானு கண்வர் ஆவாரே. திருச்சிற்றம்பலம். திருப்புகழ். அரோகரா. இது அருணகிரிநாதர் திருவாவையான்குடியில பாடினது. நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோட்டி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகவந்த மயூரா நமோ நம பரசூர சேததண்டை வினோதா நமோ நம கீத கிண்கிணி பாதா நமோ நம தீர சம்பிரப வீரா நமோ நம கிரிராஜ தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி வாக நமோ நம அருள் தாராய் ஈதலம் வல கோளால பூஜையும் ஓதலுங்கனாச்சார நீதியும் ஈரமுங்குரு சீர்பாத சேவையும் மறவாத்த ஏதலம் புகழ் காவேரி யாழ்விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாடு நாயக வயலூரா ஆதரம்பையிலாரூர தோழமை சேதல் கொண்டவரோட்டே முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி மாகை லைலேக்கி ஆதி அந்த உள்ளாவாசு பாடிய சேர கொங்குவை காவூர் நாட்டத்தில் ஆவிட குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே பெருமாளே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் அருள்வாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முரணனுக்கு அரோஹரா. ஜெய வள்ளி தேவசேனா காந்தஸ்மரணம். ஜெய ஜெய சுப்பிரமணியோ. அண்ணா ஒரு திருப்புகழ் பாடுங்க அண்ணா. முருகாச்சரணம். இந்த பாடல் வயலூர் திருப்புகழ் பாடல்.
அருணகிரிநாதருக்கு திருவண்ணாமலையில் அனுகிரகம் செய்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வயலூருக்கு வா என்று அழைத்து அவர் வயலூர் பொய்யா பிள்ளையாரை வணங்கிய பிறகு பாடிய பாடல் வயலூர் தலத்து திருப்புகழ். நிறைய பாட்டு பாடியிருக்காரு, அதுல ஒரு பாட்டு. என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயே, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார், என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயே, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார், கல்நாருரித்த என் மன்னா எனக்கு நல் கருணாமிருதப்பதும் தந்த போவே, கல்லார் மனத்துடன் நில்லாமனத்தவ கண்ணாடியில் தடும் கண்டவேல, கல்நாருரித்த என் மன்னா எனக்கு நல் கருணாமிருதப்பதும் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் நில்லாமனத்தவ கண்ணாடியில் தடும் கண்டவேல, மன்னானதக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாளியில் கொழு தங்கரூபன், மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதியின் மன்னா மூவர்கொரு தம்பிரானே, மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதியின் மன்னா மூவர்கொரு தம்பிரானே, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயே, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார், மன்னாவயற்பதியின் மன்னா வயற்பதி மன்னனுக்கு அரகரோக அரகரோக அரகரோக. என்ன கோஹோஸ்ட் பண்ண கோபால், அப்பதான் நான் இது பண்ண முடியும். கேட்டேனே. இல்லையே, அடுத்தது பஜனை. உமா கண்ணன் பண்ணாத, உமா கண்ணன். மொபைல் வேண்டாம், உமா கண்ணன். எனக்கு எப்படி தெரியும் அது என்னது? இதுல மொபைல் போட்டதுல கோஹோஸ்ட் பண்ணாத ப்ளீஸ். எங்க இருக்கு இப்போ இது? ரெண்டு இருக்கு, உமா கண்ணன் இருக்கு பாரு. சரி. ஏன்னா அது லேப்டாப், இது மொபைல். ஓகே டன், கோஹோஸ்ட். இப்ப பஜனை அடுத்தது. முதல்ல அத்வைத் பெங்களூர்ல இருக்கு. गणेश शरणं शरणु गणेश, 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 गणेश शरणं
शरणु गणेश साईश शरणं शरणु साईश 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 गणेश शरणं शरणु गणेश गणेश शरणं शरणु गणेश गणेश शरणं शरणु गणेश साईश शरणं शरणु साईश साईश शरणं शरणु साईश साईश शरणं शरणु साईश साईश शरणं शरणु साईश गणेश शरणं शरणु गणेश कृष्ण कृष्ण मन मोहना कृष्ण कृष्ण मन मोहना चित्त चोरा जीवन चित्त चोरा जीवन वीर श्यामा मधुसूदना वीर श्यामा मधुसूदना राधा कृष्ण कृष्ण चित्त चोरा जीवना श्यामा सूर राधा कांताय राधा कांताय राधा कांताय இந்த கார்த்திக் இந்த குரல் அடைக்கிற மாதிரி ஏன் ஆகுது வால்யூம்ல? அது கட்டாயி வருது கொஞ்சம் நடுவுல. மொபைல் தூரம் இருக்கா? இல்ல மொபைல் இல்ல மாமா, லேப்டாப் தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். லேப்டாப்ல அந்த அப்படி அப்படின்னு போகும்போது சவுண்ட் ஜீரோ சவுண்ட் போயிடுறது. கரெக்ட். சரி, அடுத்தது ஒரு திருத்தி இது நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் சாய் வேதாந்த். ஓகே, ஷேர். தெரியுதா? தெரியுது. வாரிணி दोषहारिणि दुष्टविमर्दिनी दुर्गा देवी दुरितनिवारिणि दोषहारिणि दुष्टविमर्दिनि शैलपुत्री ब्रह्मचारिणि चन्द्रघण्टा स्कन्दमाता शैलपुत्री ब्रह्मचारिणि चन्द्रघण्टा स्कन्दमाता दुर्गा देवी दुरितनिवारिणि दोषहारिणि दुष्टविमर्दिनि कात्यायनी दाक्षायणी गौरी माता श्री पार्वती दाक्षायणी कात्यायनी दाक्षायणी कात्यायनी गौरी माता श्री पार्वती दुर्गा देवी दुरित निवारिणी दोषहारिणी दुष्ट विमर्दिनी सिद्धिदात्री बुद्धिदात्री कालरात्रि कूष्मांड सिद्धिदात्री बुद्धिदात्री
कालरात्रि कूष्मांड दुर्गा दुर्गा देवी दुरित निवारिणी दोषहारिणी दुष्ट विमोदिनी दोषहारिणी दुष्ट विमोदिनी दोषहारिणी दुष्ट विमोदिनी. வெரி குட். நெக்ஸ்ட் சாய்நாத் பெங்களூர்ல இருந்து பெரிய சம்பந்தி பேரும். இப்ப பாடினது யூஎஸ்ல இருந்து என்னோட சின்ன பேத்தி. त्रिपुर सुंदरी मा अंबदया सागरी मा त्रिपुर सुंदरी मा अंबदया सागरी मा सुंदरी वदनी मा अंबा सुगुण मनोहरी मा सुंदर वदनी मा अंबा सुगुण मनोहरी मा जय जग जननी मा अंबा जगदोदारिणी मा जय जग जननी मा अंबा जगदोदारिणी मा कांचनी वासिनी मा अंबा पाप विमोचनी मा कांचनी वासिनी मा अंबा पाप विमोचनी मा अन्नपूर्णेश्वरी मा अंबा काशी विशालाक्षी मा अन्नपूर्णेश्वरी मा अंबा काशी विशालाक्षी मा त्रिपुर सुंदरी मा अंबा दया सागरी मा अंबा दया सागरी मा अंबा दया सागरी मा. வெரி குட். இன்னும் யாருக்காவது பஜனை பாடணும் பாடலாம். அப்புறம் வந்து ஒரு பாடலாமா? பாடுங்கம்மா. சாய் அதுக்கப்புறம் அன்னபூர்ணாவசம். சாய் அன்னபூர்ணி பாடுங்கம்மா. ராகவா ராமா ரகுவீர ராகவா ராமா ரகுவீர ஸ்ரீதரா மாதவா கோவிந்தா ஸ்ரீதரா மாதவா கோவிந்தா ராகவா ராமா ரகுவீரா கேசவா மாதவா மதுசூதனா கேசவா மாதவா மதுசூதனா அச்சுதானந்த நாராயண அச்சுதானந்த நாராயண கோபியலோல கோபால கோபியலோல கோபால ராகவா ராமா ரகுவீரா ஸ்ரீதரா மாதவா கோவிந்தா ராகவா ராமா ரகுவீரா ராகவா ராமா ரகுவீரா கேசவா மாதவா மதுசூதனா அச்சுதானந்த நாராயண கோபியலோல கோபால கோபியலோல கோபால ராகவா ராமா ரகுவீரா. சூப்பர். இப்ப வந்து ஒரு பாட்டு ஷேர் பண்றேன். என்னோட சின்ன மாட்டு பொண்ணு யூஎஸ்ல இருந்து. ஒரு செகண்ட். தெரியறதா ஸ்கிரீன்லமா?
பெரியது. राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं वीरशूरवन्दितं रावणादिनाशकं वीरशूरवन्दितं रावणादिनाशकम् आञ्जनेयजीवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेयजीवनाम राजमन्त्ररूपकं राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं जानकी मनोहरं सर्वलोकनायकं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं शङ्करादिसेव्यमान पुण्यनाम कीर्तनं राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं वीरशूरवन्दितं रावणादिनाशकं वीरशूरवन्दितं रावणादिनाशकम् आञ्जनेयजीवनाम राजमन्त्ररूपकम् आञ्जनेयजीवनाम राजमन्त्ररूपकं राम 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 नाम तारकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकं रामकृष्ण वासुदेव भक्तिमुक्तिदायकम् அடுத்தது கதை. உமா கோபால், பெங்களூர்ல இருந்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நான் ஒரு கிருஷ்ணர் பக்தரை பத்தி ஒரு கதைன்னு சொல்ல முடியாது, இது அவர் வாழ்க்கை வரலாறுன்னே சொல்லலாம். அவரை பத்தி சொல்ல போறேன். ஞானானந்த மகாராஜ் சுவாமிகளை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் 300 வருஷம் இருந்திருக்கார். 1974 தான் அவர் மகா சமாதி அடைந்தார். அவருடைய சிஷ்யர் ஹரிதாஸ் கிரி மகாராஜை பற்றி நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஹரிதாஸ் கிரி மகாராஜோடைய பேரும் ஹரிதான். சின்ன வயசில் அவர் தென்னங்கனூரில் பிறந்து வளர்ந்தவர். மேல் படிப்புக்காக கோயம்புத்தூர் சென்றார். கோயம்புத்தூர் காலேஜில் படிப்பை முடித்துவிட்டு அவருக்கு முன்னார் டீ எஸ்டேட்டில் வேலை கிடைத்தது. அவர் அங்கு வேலைக்கு சென்றார். வேலை பார்த்து கொண்டிருந்தார். சில நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அவர் வேலை ஆட்களுடன் நடந்து கொண்டிருக்கும் போது சற்று தூரத்தில் அவருக்கு நெருப்பு எரியும் மாதிரி ஒரு காட்சி கிடைத்தது. உடனே அவர் வேலை ஆட்களிடம், அங்கே நெருப்பு எரிகிறது, அதை போய் அணைத்து விட்டு வாருங்கள் என்றார். இவர்களும் போனார்கள். போய் பார்த்தார்கள். அங்கே ஒன்றும் நெருப்பு இல்லை. திரும்பி வந்து, சார், எங்களுக்கு ஒண்ணுமே நெருப்பு அங்கே கண்ணுக்கு தெரியல, அங்கே நெருப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு மனசுல கொஞ்சம் சஞ்சலம் ஆயிடுச்சு. என்னடா, நம்ம கண்ணுக்கு தெரியறது, இவாளுக்கெல்லாம் தெரியலையே அப்படின்னு. இந்த மாதிரி தினமும் வேற வேற இடத்துல அவருக்கு நெருப்பு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அது நெருப்புன்னு சொல்ல முடியாது, ஜோதின்னு சொல்லணும். ஒரு வாரம் இந்த மாதிரி நடந்தது. அப்புறம் ஒரு நாள் அவர் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது விடிகார்த்தால பிரம்ம முகூர்த்த நேரத்துல யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்ததாம் அவருக்கு. உடனே எழுந்து கதவை திறந்து பார்த்தா ஒரு ஜோதி பளிச்சுன்னு அங்கே ஒளி வந்ததாம். உடனே மறைஞ்சு போயிட்டான். அந்த ஜோதி இருந்த இடத்துல ஒரு சுவாமிகள் நின்று செய்கையினால் அவரை வா வா என்று அழைக்குமாறு அவருக்கு காட்சி கிடைத்தது. அவர் ரொம்ப பயந்து போயிட்டார். இது என்னடா இது, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு காட்சி வருதே, என்ன பண்றதுன்னு புரியல. பயத்துல கதவை சாத்திட்டார். அவர் மனசு ரொம்ப சஞ்சலம் ஆயிடுத்து. எங்க பார்த்தாலும் நம்மளுக்கு நெருப்பு காட்சி தெரிகிறது, திடீரென்று இந்த மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு, இது என்னன்னு புரியலையே
அப்படின்னு அவர் ரொம்ப மனசு சஞ்சலம் அடைஞ்சு கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துருந்தார். எப்படா ஆபீஸ் திறக்கும், எப்படா லீவ் அப்ளை பண்ணுவோம், நம்ம இங்கேருந்து போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தார். ஆபீஸும் திறந்தது. அவர் லீவ் அப்ளை பண்ணிட்டு கார் எடுத்துட்டு தன் ஆத்துக்கு போனார். அவர் போய் ஆத்துக்கு போய் சேரவும் அவர் அப்பா எங்கேயோ வெளியே கிளம்பி கொண்டிருந்தார். அவர் இவரை பார்த்து ஆச்சரியமடைந்தார். கேட்டார், என்னப்பா ஹரி, இந்த நேரத்துல வந்திருக்க, முன்ன கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே வரப்போறேன்னு. அவர் சொன்னாராம், அப்பா எனக்கு மனசே சரியா இல்ல, ரொம்ப சஞ்சலமா இருக்கு, அதான் 2-3 நாள் உங்களோட இருந்து கொஞ்சம் மனசு கவலையெல்லாம் தீர்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்பா சொன்னாராம், சரி நான் தப்போவனம் போயின்னு இருக்கேன், ஞானானந்த சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கு நீ என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போனாராம். அங்கே அவர்கள் போனார்கள் ஞானானந்த சுவாமி ஆசிரமத்துக்கு, தப்போவனத்துக்கு, திருக்கோவிலூர்ல. இவர் வெளியிலேயே உட்காண்டிருந்தார் ஹரி. அதுக்கப்புறம் அவர் அப்பா மாத்திரம் உள்ள போய் சுவாமிகளுக்கு ஆராதனை எல்லாம் பண்ணி அவரோட பேசிட்டு ஹரியை கூப்பிட்டாரா, ஹரி நீ வாப்பா, வந்து சுவாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஹரி உள்ள நுழைஞ்சார். சுவாமிகளை பார்த்தார். அப்படியே பிரமிச்சு போய் நின்றார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுடுத்து இதே சுவாமிகள் தான் அவருக்கு அந்த ஜோதி ரூபத்துல காட்சி தந்து அவரை வா வான்னு கூப்பிட்டவர். அவர் அப்படியே பிரமிச்சு போய் நின்று அவரையே பார்த்துட்டு இருக்கார். அவர் அப்பா சொல்றார், வாப்பா வந்து அவர் காலில் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கும். ஞானானந்த சுவாமிகளையும் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்புறமா ஹரி முன்னாடி போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினார். உட்கார்ந்தார் அவர் காலடியில். அப்போ ஹரியின் அப்பா சொன்னாராம், சுவாமிகளே நான் இப்ப கிளம்பணும், நான் ஆசிரமத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விரும்புறேன், ரொம்ப ஆசையா இருக்கு, நான் என்ன கொடுக்கணும் சொல்லுங்கோ. ஞானானந்த சுவாமிகள் ஹரியே பார்த்தாராம். பார்த்து விட்டு ஹரியின் அப்பாவிடம் சொன்னாராம், இந்த ஹரியை எனக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னாராம். ஹரியோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியவில்லையாம் ஒரு நிமிஷம். இருந்தாலும் சுவாமிகள் கேட்டுவிட்டார். சோ அவர் சொன்னாராம், சரி அவன் இங்கேயே இருக்கட்டும், நான் கிளம்புறேன் சுவாமி. ஹரியும் ஒண்ணுமே சொல்லலையாம். அவர் அப்படியே ஞானானந்த சுவாமிகளை பார்த்துட்டபடி அப்படியே உட்காண்டிருந்தாராம் மேமறந்து போய். அவர் அப்பா கிளம்பிட்டார். ஹரி அவரோட இருந்தார். அவருக்கு எல்லா வேலையும் சிசுஷையும் பண்ணி கொண்டு இருந்தார். இதுக்கு நடுவில் ஞானானந்த சுவாமிகள் அவருக்கு வேதங்கள்லாம் சொல்லி கொடுத்து, கிருஷ்ண பஜனங்கள்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் ஆரம்பித்து விட்டார். ஹரி எப்படியாப்பட்ட சிஷ்யரா இருந்தார், அவருக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமே ஏற்படவில்லை. ஒரு முறை சொல்லி கொடுத்த உடனே அவருக்கு எல்லாமே மனப்பாடம் ஆகிவிட்டது. அதெல்லாம் ஞானானந்த சுவாமிகளின் ஆசீர்வாதம். அவர் நிறைய இடத்தில் அப்புறம் பஜனை கீர்த்தனை எல்லாம் பண்ணினார். தன் சொந்த ஊரு தென்னங்கடூரில் ஒரு பெரிய பாண்டுரங்கர் கோவிலும் கட்டி இருக்கார் அவர். கடைசியில் அவர் இந்த பஜனை கீர்த்தனை எல்லாம் பண்ணி ஹிமாலயாஸ்ல இருக்கிற கோட்டேஸ்வர மகாதேவ் கோவிலுக்கு சென்று அந்த கோட்டேஸ்வர் மகாதேவை தரிசனம் பண்ணிவிட்டு அலக்கானந்தா நதியில் தன் 2 கைகளையும் தூக்கியபடியே ஜலசமாதி அடைந்தார். இது 994 அவர் ஜலசமாதி அடைந்தார். இந்த மாதிரி ஒரு மகா புருஷரின் கதையை கேட்டு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாமும் கொஞ்சம் ஊக்கம் கிடைக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்வதற்கு. ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், நம்ம நிஜமாவே கடவுள்லாம் இருக்காரா இல்லையான்னு. இது இப்ப சமீபத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள். யங்ஸ்டர்ஸ் இருக்கிற எல்லாருமே அப்ப குழந்தையாக இருந்திருப்பார்கள். ஸோ இது ஒரு உண்மையான சம்பவம். அதனால் இந்த மகாபுருஷரின் வரலாறை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள், நமஸ்காரம். வெரி குட், சூப்பர். அவரு நீங்க அடுத்த தலைமுறைக்குன்னு சொன்னீங்கன்னால எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல நம்ம பார்ட்டிக்கு போகிறதுக்கெல்லாம் ட்ரெஸ் கோடு அப்படிலாம் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஒரு மெனக்கெடணும் இந்த இது. அப்புறம் இடம், எந்த இடத்துல படுக்கையில் உட்காந்துண்டு அப்படின்னா அந்த குழந்தை மனசில் இது கேஷுவலாக தான் எடுக்கும். ஸோ ஒரு நெற்றியில் இதை வைத்து அந்த இடத்துல சீரியஸாக அது எடுக்கணும். அப்போ அவரும் நம்ம எதை சீரியஸாக எடுக்கிறோமோ அது அடுத்த குழந்தையும் சீரியஸாக எடுக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த குழந்தை பாருங்கள், உங்கள் பேரன் வேதாந்த் நல்லா அழகாக விபதி வச்சு நீங்கள் பேசும்போது அவன் ஓடி போயிடல, பக்கத்துலேயே உட்காந்துருக்குறான். இதெல்லாம் மெதுவாக நம்ம பழக்கப்படுத்தணும். அது நம்ம செய்யணும், அவருக்கும் பழக்கப்படுத்தணும். சரி, இன்னொரு விஷயம், நேற்று நான் ஒரு கதை கேட்டேன். கதை இல்லை, இதே மாதிரி பல சமயம் எப்பவும் வாழ்ந்தவர்களை பற்றிலாம் நம்ம சொல்கிறோம்.
500 வருஷம் முன்னால, 1000 வருஷம் முன்னால. இதெல்லாம் சமீபத்துல நடந்தது. இந்த ஹரிதாஸ் மகாராஜுடைய பஜனைய நான் வெறும் துண்டு தான் கட்டியிருப்பார் அவர். நம்ம RSS உடைய பாம் பிளாஸ்ட்ல இணைஞ்ச போது பஜனை பண்ணி கிட்டத்தட்ட மிரட்டி 60 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அந்த ஸ்பாட்ல அவர் காரியாலயத்துக்காக வாங்கி இது பண்ணார். ரொம்ப பெரிய ஒரு பிரபாவி, பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சன்னியாசி, வெறும் துண்டு கட்டியிருப்பார். அது அவருடைய சிறப்பு. ரொம்ப சிறப்பா பஜனை உச்சஸ்தாயில அவ்வளோ அழகா ரொம்ப சிறப்பா பாடுவார். அப்படி அவருடைய இது. நேத்து நான் கேட்டது குருவாயூர் பத்தி. குருவாயூர்ல ஒரு யானை ஓட்டம் நடக்குமா இந்த சமயத்துல, யானை ஓட்டம். அந்த யானை ஓட்டத்துல முதல்ல எல்லாம் 20, 25, 50 யானை ஓடுமா. இப்போ 5 யானை தான் பர்மிஷன். அதுக்கு மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணி ஃபிட்டா இருக்கிற 5 யானைகளை மட்டும் ஓட வைப்பாங்களாம். அதுல குருவாயூர் யானைக்கெல்லாம் பேர் இருக்கு, வெவ்வேறு பேரு. பாலுங்கிற யானை ஃபர்ஸ்ட் வந்துதான், முதல்ல வந்தது. அந்த வருஷம் 10 நாள் அந்த சேவை முழுக்க பாலு தான் செய்யுமா குருவாயூரப்பனுக்கு. கோயிலுக்குள்ளேயே இருக்கும், கடவுளுடைய நிழல்லையே இருந்து கடவுளுடைய சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு இது நடக்கிறது. அந்த பாலு கோயில் வளாகத்துக்குள்ளேயே இருக்கிற யானை கூடத்துக்கு போகாம ஒரு நாள் அன்னைக்கு மத்தியானம் இது குருவாயூரப்பனை அலங்காரம் பண்ணி, சின்ன குழந்தையா அலங்காரம் பண்ணி கையில ஒரு தாமரைப்பூ கொடுத்திருந்தாரு. தாமரைப்பூவோட இருக்கவர் அப்படியே அவர் மேல் தந்திரியா, அது மெயின் அர்ச்சகர் பட்டர், அவர்கிட்ட அங்கே கேட்டாராம் ஒருத்தர், இந்த மாதிரி இந்த தாமரைப்பூ யாருக்கு கிடைக்கும் பூஜை எல்லாம் முடிச்சப்புறம் அப்படின்னு. கடவுளுடைய சித்தம் என்ன இருக்கோ அதுபடி அவருக்கு கிடைக்கும், நம்ம திட்டமிடுறதில்ல அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்புறம் அவருக்கு பூஜை மத்தியான நேரத்துல முடிந்து, அதுக்கப்புறம் சாயங்காலம் அந்த முடித்தப்புறம் இதெல்லாம் முடிந்தப்புறம் அந்த பாலு உள்ள இருக்கு, ஒரு குழந்தை ஒரு தாமரையை எடுத்துன்னு போய் யானையை நோக்கி நடந்துதான். எல்லாரும் அங்கங்கே இது பண்றாங்க, தூரத்துல இருக்கா, யாருடைய கவனத்திலையும் வரல. யானைகிட்ட போய் அந்த தாமரையை நீட்டித்து அந்த யானை அந்த தாமரையை வாங்கித்தான். உடனே செக்யூரிட்டிலாம் ஓடி இந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்க, எடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த குழந்தை யாருன்னே தெரியல. ஏதோ சரி யாரோ குடும்பத்துக்கு தொலைஞ்சு போன குழந்தை போல இருக்குன்னு சொல்லி அப்படியே அங்கங்கே பேச்சு நடந்துட்டு இருந்தது. பார்த்தா அந்த குழந்தை கூட்டத்துல இல்லவே இல்லை, மறைஞ்சு போச்சான். இவங்கெல்லாம் சுத்தி இருந்து கூட தெரியல. அப்போ அவரே குருவாயூரப்பனே அந்த யானைக்கு அந்த தாமரை கொடுத்தாரு. இதெல்லாம் நேரில் பார்த்த அந்த மேல் தந்திரி, அந்த மெயின் பட்டர், இதை அவருடைய கண்ணில் பார்த்தது அவர் சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு வீடியோ கேட்டேன். சரி, அடுத்து சூப்பர். பஜகோவிந்தம் சொல்லிடலாம். भगवद्गीता किञ्चिदधीता, भगवद्गीता किञ्चिदधीता, गङ्गाजललव कणिका पीता, भगवद्गीता किञ्चिदधीता, गङ्गाजललव कणिका पीता, सकृदपियेन मुरारि समचा, सकृदपियेन मुरारि समचा, क्रियते तस्य यमेन न चर्चा, भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज மூடமதே. மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதுக்கே ஒரு பெரிய
எவ்வளோ ஜென்மம் எடுத்த அப்புறம்தான் நம்மளுக்கு பகூனி ஜென்மம் எடுத்த அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. அதனால இந்த ஜென்மத்துல நம்ம கட்டாயமா கிஞ்சித் பகவத்கீதை ஃபுல்லா சொல்லாட்டாலும் டெய்லி கிஞ்சித் கொஞ்சமாவது பகவத்கீதையை சொல்லணும். அப்புறம் நம்ம கங்கையில ஒரு டைமாவது போய் ஸ்நானம் பண்ணும், கங்கா ஜலம் குடிக்கணும். அப்புறம் பகவத் ஸ்மரணம், முராரி கிருஷ்ணரோட ஸ்மரணம் எப்போதும் இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல யமன் எழுத்தாப்புல நிக்கிறச்சே, ஐயோ அப்பா, சார சமயத்துல சங்கரா மாதிரி கடைசியில அதுல எதுவுமே சேஞ்ச் ஆகிறது. நம்ம ஃபுல் ஜென்மத்துல எப்படிலாம் நம்ம ஸ்மரண் பண்றோமோ, எப்படிலாம் நம்ம பகவத் இது பண்றோமோ, அப்படிதான் நம்மளுக்கு அந்த முக்தி கிடைக்கும், அந்திம்ல இதாகும். அதனால எப்போதும் மனுஷா மூடன்னா நம்மளதான் சொல்றா. பஜகோவிந்தம், எப்போதும் கோவிந்தனையே பஜித்து கொண்டிருக்க. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அடுத்தது கீதை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 17ஆம் அத்தியாயம், அதாவது ஸ்ரத்தார்த்த விபாக யோகோ நாம, அதிலிருந்து அந்த ஒரு ஸ்லோகம் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 3 விதமான தவங்கள் பற்றி 3 ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லி விளக்கி உள்ளார். ஸ்லோகம் 14 ஷாரீர தவத்தையும், ஸ்லோகம் 15 வாங்மய தவத்தையும், ஸ்லோகம் 16 மானச தவத்தையும் பற்றி சொல்லியுள்ளார். அதிலிருந்து நாம் இன்று மானச தவத்தை பற்றி ஸ்லோகம் 16 இந்த ஸ்லோகத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்ப்போம். ஸ்லோகம் சொல்ற: மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம விநிகிரஹ பாவசம் சுத்திரித்யேதத் தபோ மானச முச்யதே. மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம விநிகிரஹ பாவசம் சுத்திரித்யேதத் தபோ மானச முச்யதே. இதுல முதல்ல அர்த்தத்தை பார்க்கலாம் என்னங்கிறத. மனப்பிரசாதனா மனமகிழ்ச்சி, சௌமியத்துவம்னா இனிமையானது, மௌனம்னா மன அமைதி மௌனம், ஆத்ம விநிகிரகனா மனக்கட்டுப்பாடு, பாவ சம்சுத்தி எண்ண தூய்மைன்னு, இது எதத் இவை அனைத்தும் மானசம் தப உச்சியத்தே மனத்தினால் ஆற்றக்கூடிய தவம் என்று கூறப்படுகிறது. அதாவது மனமகிழ்ச்சி, அமைதியான இயல்பு, பகவானை இடைவிடாது சிந்திக்கின்ற இயல்பு, மனவடக்கம், உள்ள தூய்மை, இவையெல்லாம் மனத்தால் ஆற்றக்கூடிய தவம் எனப்படுகின்றது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். மறுபடியும் சொல்ற ஸ்லோகத்தை ஒரு தடவை. மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம விநிகிரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் தபோ மானச உச்யதே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். அடுத்தது அனுராதாமா ரமேஷ் அண்ணா இருக்காளா? வந்திருக்காளா? வந்தாச்சா? ரமேஷ் அண்ணா என்னோட சின்ன சம்பந்தி. அனுராதா பத்தி சொல்ல நான் இருந்து போயிட்டு, அவர் ரிட்டையர்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இவர் ஒரு பேங்கர் தவிர குழந்தைகளுக்கெல்லாம் திருப்பாவை சொல்லித்தரார் டெய்லி இந்த மார்கழி மாசம் ஒரு மாசம் முழுக்க. அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லித்தரார். ஓவர் டு கணேஷ் அண்ணா, ரமேஷ் அண்ணா, சாரி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம். காலையில் திருமால், மாலையில் மகாதேவன், தெய்வத்தின் குரல் பற்றி ஒரு விளக்கம். இது ரெண்டாவது, ஒரு நிமிஷம், இது ரெண்டாவது பார்ட். நேத்திக்கு கேட்டதோட கண்டினியூஷன் சொல்லுங்க அண்ணா. காலையில் லோகம் முழுக்க தூக்கத்திலிருந்து விடுபட்டு மலர்ச்சி அடைகிறது. சூரியன் பரபர என உதிக்கிறான்.
உலக காரியங்கள் எல்லாம் தொடங்குகின்றன. எனவே குளிர்ந்த வைகரை போதில் நீருண்ட மேகம் போல குளிர்ந்த ஜெக பரிபாலகரான விஷ்ணுவின் நாமங்களை உச்சரிக்க வேண்டும். மாலையில் அவரவரும் வேலை முடித்து வீடு திரும்புகிறார்கள். மாடுகள் கொட்டிற்கு திரும்புகின்றன. பட்சிகள் கூட்டுக்கு திரும்ப விடுகின்றன. சூரியனும் மாலையில் இறங்குகிறான். இப்படி லோக வியாபாரங்கள் ஒழுங்க தொடங்குகின்ற அந்த போதில் நம் ஆட்டங்களை எல்லாம் ஒடுக்கி அமைதி தருகிற ஞானமூர்த்தியான பரமேஸ்வரின் ஞாபத்தை உச்சரிக்க வேண்டும். அண்டம் பிண்டம் இரண்டும் அடிப்படையில் ஒரே சரக்கானதால் வெளி உலக நடப்புக்கும் நம் அக உணர்வுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உலகில் அருணோதயத்துக்கு முன்பு பட்சி ஜாலங்கள் விழித்து கொண்டு கூவத் தொடங்குகின்ற வேளையில் லோகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மனசில் நன்றாக பதிய வைத்து கொண்டு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை தியானிப்பது எளிதில் கைவரும். இதேபோல் வெளி உலகம் ஒடுங்கி தன்மயமாக்கி இருள் கவிந்து வருகிற அந்த வேளையில் இந்திரியங்களை ஒடுக்கி சாந்தமாக சிவபெருமானின் தியானத்தில் அமிழ்வது சகஜமாகவும் சுலபமாகவும் இருக்கும். நம்முடைய மனோபாவத்தை பொறுத்து இப்படி இரண்டு விதத்திலும் உபாசித்தாலும் இரண்டு மூர்த்திகளும் ஒன்றேதான் என்ற நினைப்பு போகக்கூடாது. காலையில் பஞ்சகஜம் கட்டி கொண்டு சந்தியாவந்தனம் செய்த அதே மனிதர் பகலில் சூட் போட்டு கொண்டு ஆபீஸுக்கு போகிறார். வேறு வேறு காரியங்களுக்காக வேறு வேறு வேஷங்களை போட்டு கொண்டாலும் ஆசாமி ஒருத்தர் தான், சுவாமியும் ஒருத்தர் தான். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். சூப்பர், மகாபெரிவா சரணம். அடுத்தது நாம ஜபம். அத்வைத் கார்த்திக், பிரீத்தி அத்வைத். நம்ம உமா அம்மா, நீங்களும் நானும் நம்ம தெய்வீதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பிரீத்தி, கார்த்திக் அண்டு அத்வைத் நாம ஜபம். எல்லாருமே மியூட்ல நாம ஜபம் இவளோட சொல்லலாம், நல்லா இருக்கும். கட்டாதது குரல். ஆமா, ஸ்பாட்லைட் இது கட் ஆகிறது. கோபால் கார்த்திக், நீங்க மொபைல்ல இது பண்ணு. ஒரு செகண்டா, ஒரு நிமிஷம். ஒரு அத்வைத் கிளியரா இல்ல. தொடரட்டும். Recording in start. Om Vasudevaya Namaha. Om Namo Bhagavate 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 Vasudevaya Namaha.
प्रचोदया देव सविद प्रसव देवहेद प्रसव सत्यंदहिन प्रतिमृदोवत नमसे ओम प्राणाय स्वाहा ओम अपानाय स्वाहा ओम यानाय स्वाहा ओम उदानाय स्वाहा महागणपति नमः हरे कृष्ण सर्वदेवदेवताभ्यो नमः कदलीफलं कश्मीरफलं कश्मीरफलं मुत्कण्डं अमृतं पाणिं निवेदयामि मध्ये मध्ये अमृतं पानीयं समर्पयामि जीवनागमनीयं समर्पयामि பாட்டி பாயசம் நைவேத்தியம் பண்றா. பாயசம் நைவேத்தியம் सर्वे ஒரு நிமிஷம் கோபால் உமா கோபாலையும் ஸ்பாட்லைட் பண்ண அவள் நைவேத்தியம் அவல் பாயசம் நைவேத்தியம் ஒரு செகண்ட் நீங்க பண்ணுங்க நாங்க போறேன் பெல் அடிங்க எல்லாரும் இது எடுத்துக்கோங்க கற்பூர ஆரத்தி பிரசாதம் பொங்கல் அங்க பாயசம் ஒரு நிமிஷம் அது பண்ணு ஒரு நிமிஷம் கோபால் ஒரு நிமிஷம் நீங்க ஆரம்பிங்க என்னது जय सिद्धि विनायक मूर्ति की जय जय शारदा देवी की जय जय वल्ली देवसेना कांत स्मरणम जय जय सुब्रह्मण्यो नमः पार्वती पते हर हर महादेव जय आदि पराशक्ति माता की जय जय जानकी कांत स्मरणम जय जय राम राम सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद बोलो पुंडरीक वरदे हरे जय सद्गुरु स्वामी की जय जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय हरिदास गिरी की जय स्वामिये शरणमय्यप्पा वीर धीर सूर पराक्रमांजनेय स्वामी की जय समस्त भक्त मंडली की जय सर्वत्र हरिनाम संकीर्तनम हरि ब्रह्मैव सत्यम ओम श्री हरे नमः ओम श्री हरे नमः ओम श्री हरे नमः राम 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 सर्वे जनाः सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु अद्वैत पूर्वमिदं அது சொல்லு ஓம் பூர்வமதः சொல்ல காது வேள पूर्वमदः पूर्वमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति हरिः ओम श्री गुरु